அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அக்டோபர் மாதத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்படவிருக்கும் மொத்த கொடுப்பனவு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மற்றும் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் நேற்று மீட்பு. செம்மணியில் நேற்று பதற வைக்கும் காட்சி. செம்மணியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த காட்சிகளை பார்க்கின்ற போது மக்கள் பதறுகின்ற காட்சிகளாக காணப்படுகின்றது. ஒரு பெரிய எலும்புக்கூடு சிறிய வகை இன்னொரு எலும்புக்கூட்டை கட்டி அணைத்தவாறு காணப்பட்டதாகவும் அந்த எலும்புக்கூடு மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அடையாளம் காணப்பட்ட அந்த எலும்புக்கூட்டை பார்க்கின்ற போது பெரிய ஒரு எலும்புக்கூடு இன்னொரு ஒப்பீட்டளவில் சிறிய அளவு எலும்புக்கூட்டை கட்டியணைத்தவாறு இருப்பதாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமான பூரண விவரங்கள் மற்றும் ஆய்வுக்குட்படுத்திய பின்னர் தான் தெரிவிக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர்கள் இருவர் விளக்கமறியல்களில் முன்னாள் இராஜாங்க அமைச்சரான நிமல் லான்சா நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்காக சென்றபோது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கங்களை பின்னர் பார்க்க போகின்றோம். வைத்தியசாலையிலிருந்து ரணில் திரும்பினார். மருத்துவர்கள் எச்சரிக்கை, ரணிலுக்கு என்ன வகையான எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார்கள், எவ்வாறு ரணில் வீட்டில் செய்யப்பட வேண்டும் போன்ற கருத்துக்களை மருத்துவர்கள் ரணில் அவர்களுக்கு தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்க போகிறீர்கள். பரந்தனில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் உயிர் இழப்பு. வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டம், காணாமல் ஆக்கப்பட்டோர் நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெறப் போகின்றது. அலரி மாளிகையில் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்த காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகள். இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து போராட்டம் போன்ற விரிவான விளக்கங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு நெஞ்சை உலுக்குகின்ற காட்சிகளாக நேற்றைய எலும்புக்கூடு ஒன்று காணப்படுகின்றது. 2 எலும்புக்கூடுகள், ஒன்று பெரிதாகவும் இன்னொன்று சிறிதாகவும் காணப்படுகின்றது. பெரிய எலும்புக்கூடு சிறிய எலும்புக்கூட்டை கட்டியணைத்தவாறு காணப்படுகின்றது. நெஞ்சை அள்ளும் காட்சிகளாக நேற்றைய தினம் செம்மணியில் இனங்காணப்பட்ட எலும்புக்கூடு ஒன்று காணப்படுகின்றது. நேற்று 10 மனித எலும்புக்கூடுகள் மேலும் இனங்காணப்பட்டிருக்கின்றன. மற்றும் இதுவரை 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வின் 37வது நாள் அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அந்த அகழ்வில் ஒன்றுடன் ஒன்று கட்டி அணைத்தவாறு இரு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனை முற்றாக அகழ்ந்தெடுத்த பின்னர் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அகழ்வில் 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மேலும் செம்மணி மனித புதைக்குழியில் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இதுவரை 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ராஜித விளக்கமறியலில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றொரு வழக்கு தொடர்பாக நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னாவை விளக்கமறியலில் வைக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்காஸ் ஜெயரத்ன உத்தரவிட்டுள்ளார். மேலும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ராஜித சேனாரத்னாவை முன்னிலைப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா நேற்று வெள்ளிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
ஒரு வீட்டை 2006ஆம் ஆண்டு தாக்கி சேதப்படுத்தியமை, ஒருவரை தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டின் கீழ் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே 2 அமைச்சர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பரந்தனில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. பரந்தனில் 2 இளைஞர்கள் கோர விபத்தில் சந்தித்து உயிரிழந்திருக்கின்றார்கள். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கரடிப்போக்கு பரந்தன் சந்திக்கும் இடையில் நேற்று காலை 5:30 மணியளவில் பரந்தனில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் முரசுமோட்டியைச் சேர்ந்த சின்னத்தம்பி இசைவாணன் வயது 24 மற்றும் கந்தளாய் மூதூரைச் சேர்ந்த நவரத்ன ராஜா செந்தூரன் வயது 25 என்பவர்களே உயிரிழந்தவர் ஆவார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த அரச பேருந்து பரந்தன் அரச விதை உற்பத்தி நிலையத்திற்கு முன்பாக உள்ள தரிப்பிடத்தில் நிறுத்திய போது பின்னால் வந்த டிப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதேவேளை டிப்பருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து போராட்டம். கிழக்கு மாகாணங்களில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நேற்று வெள்ளிக்கிழமை காலை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழிகள் மற்றும் நடைபெற்ற தமிழின படுகொலைகளுக்கும் நீதியை கோருவதற்காக தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் குறித்த கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோர் நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டம். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி இன்று சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று சனிக்கிழமை செம்மணியில் மாபெரும் போராட்டம் நடைபெறவுள்ளது. கிட்டு பூங்கா முன்றனில் இருந்து பேரணியாக சென்று மனித புதைகுழிகள் காணப்படும் செம்மணி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். உறவுகள் மீது கரிசனை கொண்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மீது அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் தென்னிலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது வடக்கு கிழக்கில் இருந்து வருகை தந்திருந்த பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்தை முன்வைத்திருந்தனர். அத்துடன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடித் தருமாறு பல்வேறு கோரிக்கைகளை தாம் முன்வைத்துள்ளதாக தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்திருந்தவர்களும் தெரிவித்திருந்தனர். அத்துடன் பிரதமர் செயலகத்தில் கடிதம் ஒன்றையும் சமர்ப்பித்ததாக அவர்கள் தெரிவித்தனர். ஓய்வூதிய நிலுவைத் தொகை அக்டோபருக்குள் வழங்கப்படும். ஓய்வூதிய திணைக்களம் தெரிவிப்பு. அரச ஊழியர்களின் ஓய்வூதிய நிலுவைத் தொகை அக்டோபர் மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதலின் பின்னர் அரச ஊழியர்களின் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஓய்வூதிய கொடுப்பனவை செலுத்த முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுமார் 4 மாதங்களாக சில அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவை முழுமையாக செலுத்த முடியாமல் போயுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சமிந்த கொட்டியாராட்சி தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இந்த வருடம் ஓய்வு பெற்ற சிலர் எவ்வித ஓய்வூதிய கொடுப்பனவுகளும் பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வெள்ளிக்கிழமை வீடு திரும்பியுள்ளார். வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினாலும் ரணில் விக்ரமசிங்க வீட்டில் தொடர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து அவரது குடும்ப மருத்துவர் கண்காணிப்புடன் இருத்தல் வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள்.